நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிக்கிறேன். கர்த்தருடைய ஆலோசனை நேரம் எனது நிகழ்ச்சியின் வாயிலாய் ஆண்டுடைய வார்த்தையை கேட்கிறவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேசும்படியாக நம்ம ஆண்டுடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. உம்முடைய பரிசுத்த வார்த்தைகளை கேட்க நாங்கள் வந்திருக்கிறோம் சுவாமி. என்னோடும் எங்களோடும் நீ பேசுவீராக. உடைய வார்த்தையின் சத்தம் எங்களுடைய இருதயங்களிலே, எங்களுடைய இல்லங்களிலே தொனிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தைகளை பிழைக்க வைக்கட்டும், ஆசீர்வதிக்கட்டும்ப்பா. நீர் அப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். அடியாளை மறைத்துக்கொள்ளும், நீர் வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக கொடுத்த அவருடைய வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 31வது வசனம். யோவான் 3:31. உன்னதத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர், பூமியிலிருந்து உண்டானவன் பூமியின் தன்மை உள்ளவனாயிருந்து பூமிக்கு அடுத்தவைகளை பேசுகிறான். பரலோகத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர். பரலோகத்திலிருந்து வருகிறவர், உன்னதத்திலிருந்து வருகிற நம் தேவன் எல்லாரிலும் மேலானவர். இந்த நாளிலும் நம்முடைய ஆண்டவர் எல்லாரிலும் மேலானவர் என்ற தலைப்பில் நம்ம ஆண்டுடைய வார்த்தைகளை நம்ம தியானிக்க போகிறோம். நம் தேவன் எல்லாரிலும் மேலானவர், எல்லாவற்றிலும் மேலானவர். எல்லாவற்றிலும் வண்ட சராசரங்கள், வானத்தின் மேலே பூமியின் கீழே இருக்கிற சகலவற்றையும் விட, எல்லா தேவர்களை விட, எல்லாவற்றையும் விட நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய தேவாதி தேவன் மேலானவர், முதன்மையானவர், மேன்மையானவர், மகா உன்னதர். அவர் மேலானவர். அவருக்கு கீழே தான் மீதி எல்லாமே. அவர்தான் மேலே, மீதி எல்லாம் அவருக்கு கீழே தான். வேறு எந்த சிருஷ்டியும் அவரை, வேறு எந்த தேவர்கள் என்று சொல்லப்படுகிற யாராக இருந்தாலும் எல்லாம் அவருக்கு கீழே தான். அப்போ நம்முடைய ஆண்டவர் அப்படி மேலானவராய், எல்லாவற்றிலும் மேலானவராய், முதல்வராய், சிறந்தவராய், எல்லாரிலும் சிறந்தவராய், உயர்ந்தவராய் நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். அப்போ நம்ம ஆண்டவர் மேலான இந்த தேவன் எல்லாவற்றிலும் என்று சொல்லும்போது எல்லாமே அதில் அடங்கிடுது. ஆனால் அதுலேயும் குறிப்பாக அவருடைய காரியங்களை நாம் தியானித்து அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம். முதலாவதாக அவர் பரிசுத்தத்தில் மேலானவர். பரிசுத்தம் என்று வரும்போது நம்முடைய ஆண்டவருக்கு நிகர் நம்முடைய ஆண்டவர் தான். வேறு யாரையுமே அதோடு ஒப்பிட முடியாது. என்றால் ஆண்டவர் தன்னை குறித்து சொல்லும்போது சொல்கிறார், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். நம்மை பார்த்து தான் சொல்லுகிறார். மனிதர்களாகிய நம்மை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறார், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். ஆண்டவர் சொல்கிறார், உங்களை நான் அசுத்தத்துக்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார், அவருடைய பிள்ளைகளாய் மாற்றியிருக்கிறார். எதற்காக தெரியுமா? நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்காக. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தமாயிருங்கள். நம்ம எப்படி பரிசுத்தமாக இருக்கணுமா? நம்முடைய நடக்கைகள், நம்முடைய வழிகள், நம்முடைய நினைவுகள், நம்முடைய செய்கைகள் எல்லாவற்றிலும் நாம் பரிசுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அது மாத்திரம் ஆண்டவர் நீங்கள் பரிசுத்தராக இருங்கள்னு சொல்லி நம்மளை அவர் அம்போன்னு விட்டுறல. ஆண்டவர் சொல்றார், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர், நீங்கள் என் கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். அவரே நம்மளை பரிசுத்தப்படுத்துவாராம். நம்முடைய வாழ்க்கையை அவர் கையிலே பரிசுத்தத்துக்கு என்று நாம் ஒப்பு கொடுக்கும் போது அவரே நம்மை பரிசுத்தமாக்குகிற கர்த்தராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, ஆண்டவர் சொல்கிறாரு, நம்முடைய வாழ்க்கையிலே இப்படி பரிசுத்தமாய் வாழ்வதற்காக ஆண்டவர் தன்னையே ஜீவ பலியாய் கொடுத்திருக்கிறார். தன்னுடைய சொந்த இரத்தத்தை, பரிசுத்த இரத்தத்தை, தன்னுடைய சொந்த மாம்சத்தை, பரிசுத்தமான அவருடைய சரீரத்தை நமக்காக ஜீவ பலியாய் ஆண்டவர் கொடுத்தார். அந்த இரத்தத்தினாலும், அவருடைய இரத்தத்தினாலும் அவருடைய சரீரத்தினாலும் தான் நாம் தூய்மையாக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா.
அப்போ நமக்காக ஒரு பெரிய கரையத்தை ஆண்டவர் செலுத்தியிருக்கிறாரு, நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காக, நாம் பரிசுத்தமுள்ள ஜனங்களாய் வாழ்வதற்காக, நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே அவருடைய சித்தமாக இருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது. அவருடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்றுவதற்காக இயேசு தன் பரிசுத்த இரத்தத்தை, தன் சொந்த இரத்தத்தை சிந்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அந்த ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளணும்னா கூட உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். பரிசுத்த தேவனிடத்துலேருந்து நம்ம அற்புதங்களை எதிர்பார்க்கிறோம், அதிசயங்களை எதிர்பார்க்கிறோம். ஆண்டவர் என் ஜெபத்துக்கெல்லாம் பதில் கொடுக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், எதிர்பார்க்கிற நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், கர்த்தர் நாளைக்கு உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் அப்படின்னு சொல்கிறார். அப்போ தேவனிடத்திலிருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ளணும், ஆண்டவர் எனக்கு செய்யணும்னு சொல்லும்போது நம்ம வாழ்க்கையில் நம்ம பரிசுத்தமாக நிற்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்த்துக்கிடணும். என்னை அல்லாவிட்டால் நான் குறைவுள்ளவள் என்றால் ஆண்டவருடைய பாதத்தில் என்னை தாழ்த்தி ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்கும் என்று சொல்வோம் என்றால் அவர் நம்மை பரிசுத்தமாக்குவார். அல்லேலூயா. அவருடைய வசனத்தின் மூலம் நம்மை பரிசுத்தமாக்குவார். அவருடைய ஆவியினாலே நம்மை பரிசுத்தமாக்குவார். அப்போ பரிசுத்தத்தில் மேலான தேவன் அவரை போல நாமும் அந்த பரிசுத்தமுள்ளவர்களாய் மாற வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார். அது மாத்திரம் ஆண்டு பார்த்திங்கன்னா பரிசுத்தத்திலே வைராக்கியமுள்ள தேவன். அவர் பரிசுத்தம் வரும்போது ரொம்ப வைராக்கியமாக இருப்பார். எந்த இடத்துலையும் அவர் அதில் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டார். அதாவது அதை ஒத்துக்கொண்டு போக மாட்டார், கண்டும் காணாமல் அவர் விட மாட்டார். தேவன் அவர் பரிசுத்தராக இருப்பது போல ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்திலும் பெரிய பெரிய காரியத்திலும் நம்மை பரிசுத்தப்படுத்துகிற தேவன். அவருடைய ஜனங்களாகிய அவர் முதலாக ஆபிரகாமை அழைத்து அவருடைய சந்ததிகளைத்தான் அவருடைய ஜனங்களாக இஸ்ரவேலின் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்து அவருடைய ஜனங்கள் என்று சொல்லி, அவருடைய பரிசுத்த ஜனங்கள், அவருடைய பரிசுத்த ஜாதி என்று சொல்லி அவர்களை பிரித்தெடுத்து தேவன் நடத்தினார். அவர்களுக்கென்று பிரமாணங்களை கொடுத்தார், கட்டளைகளை கொடுத்தார், கற்பனைகளை கொடுத்தார். இப்படி தான் நீங்கள் இந்த உலகத்தில் வாழணும், இதை தான் நீங்கள் செய்யணும், இப்படி நீங்கள் செய்யக்கூடாது என்ற பிரமாணங்களை கொடுத்தே அவர்களை பரிசுத்த ஜனமாய் தேவன் வேறு பிரித்தார். அவங்கள 40 வருஷம் வனாந்தரத்தில் ஆண்டவர் நடத்தி அதுக்கு பிறகு தான் அவங்களுக்கு வாக்கு பண்ண கானான் தேசத்தை கர்த்தர் கொடுத்தார். அவர் நடத்தி வந்த அந்த பாதையை நீங்கள் வேதத்தில் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா யாத்ராகமும், லேவியராகமும், எண்ணாகமும், உபாகமும், யோசுவாவின் புத்தகம், இது எல்லாத்தையும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அவர்களை நடத்தி வந்த அந்த பாதையிலே அவருக்கு பிரமாணங்களை கொடுத்தது மாத்திரமல்ல, எங்கெல்லாம் அவர்கள் பாவங்களை செய்து பரிசுத்த குலைச்சல் ஆகிறாங்களோ அந்த இடத்துலலாம் தேவன் கண்டுக்காமல் அவங்கள அப்படியே விட்டுறல. ஆண்டவர் அவர்களை உடனடியாய் பரிசுத்தப்படுத்துகிறார். உடனடியாக ஒன்றே அவங்க கேட்கலன்னா அவங்களை சிட்சிக்கிறார், அவங்களை தண்டிக்கிறார், அவங்களை சுத்திகரிக்கிறார். அந்த இடத்தை விட்டு அவங்க பிரயாணப்பட்டு அடுத்து போகணுன்னா அந்த காரியத்தில் அவங்களை சரிப்படுத்திட்டு தான் ஆண்டவர் என்ன செய்கிறார், அடுத்த எல்லைக்குள்ளேயே அவங்கள கொண்டு போகிறார். எப்படி தேவன் ஊழியனுக்கு மோசைக்கு விரோதமாக எழும்பினாலும், கர்த்தருக்கு விரோதமாக எழும்பினாலும், அன்றுக்கு விரோதமாக முறுமுறுத்தாலும் நிறைய தவறுகளை அவங்க செஞ்சாங்க. ஆனால் செய்கிற தவறு அந்தந்த நேரத்தில் ஆண்டவர் பார்த்திங்கன்னா அவங்களை சிட்சித்து அவங்களை சுத்திகரித்து அவங்களை சீர்படுத்தி அவங்களை மறுபடியும் தெய்வ பயத்தை அவங்களுக்குள் உண்டாக்கி அப்புறம்தான் அவங்கள அடுத்த எல்லைக்குள்ளே கொண்டு போகிறார். அப்போ இதுலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம அடுத்த படிகளுக்குள்ளே போய் நம்ம ஆண்டுடைய ராஜ்யத்துக்குள்ளே நம்ம பிரவேசிக்கணும். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையின் எல்லா கட்டத்திலும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தத்தை எதிர்பார்ப்பார். அந்த பரிசுத்தம் நமக்குள் இருக்கத்தான் கர்த்தர் நம்மளை அடுத்தடுத்து அவருடைய கிருபைக்குள்ளாய், அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சிக்குள்ளாய் நம்மை நடத்தி கொண்டே போவார். அப்போ அந்த பரிசுத்தத்தில் நாம் குலைச்சல் ஆகும்போது, அந்த பரிசுத்தத்தில் நாம் கண்டும் காணாதவர்களாய், வைராக்கியம் இல்லாதவர்களாய், அர்ப்பணிப்பு இல்லாதவர்களாய் நாம் இருக்கும்போது கட்டாயம் அந்த எல்லைக்குள்ளே தேவன் நம்மை நிறுத்தி நம்மை பரிசுத்தப்படுத்துவார். நாம் அதில் சீர்பட்டால்தான் அடுத்த காரியத்துக்குள்ளே தேவன் நம்மை கொண்டு செல்வார். ஹல்லேலூயா. அப்போ அதனால தான் ஆண்டு சொல்றார், பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே கர்த்தரில் களி கூறுங்கள். நம்முடைய ஆண்டவர் குமாரன் கோபம் கொள்ளாமலும் நாம் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவருடைய முத்தம் செய்யுங்கள், அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள் ஆண்டவர் சொல்கிறார். அப்போ ஆண்டவரை நம்ம பயத்தோடு சேவிக்கணும், நடுக்கத்தோடு அவர்கள் களி கூறணும். ஏன்? நம்ம ஆண்டவர் பரிசுத்தர்.
எல்லாரிலும் மேலானவர். அவரை போல பரிசுத்தத்தை வலியுறுத்தின எந்த ஒரு தேவரையும் இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்கவே முடியாது. யாரால் அதை சொல்லவும் முடியாது. ஏனென்றால் யாருமே அப்படி பரிசுத்தத்தோடு வாழ்ந்ததும் இல்லை. நம்முடைய ஆண்டவர் வாசம் பண்ணுகிற பரலோகம் மகா பரிசுத்தமானது. அங்கே இருக்கிற எல்லாமே பரிசுத்தமானது. நம்ம போகிற அந்த ராஜ்யம் அந்த பரலோகம்தான். அந்த ராஜ்யத்தில் இருக்க நம்ம ஆண்டவரை தான் நம்ம தரிசித்து அவரோடு கூட என்றென்றுமாய் நம்ம வாழப்போகிறோம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், பரிசுத்தத்தில் நாம் தாகமுள்ளவங்களாக இருக்கணும். ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் தன் ஜீவனை கொடுக்க முன்பாக ஒரு வார்த்தை சொன்னார், பூமியிலே அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன்னு சொன்னார். அப்போ ஆண்டவர் நம்ம மேலே அந்த அக்கினியை போட விரும்புகிறார். சொல்கிறார், பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த உலக வாழ்க்கையில் என்னால் பரிசுத்தமாக வாழ முடியலன்னு சொல்கிறீங்களா? ஆண்டவரே நம்முடைய பரிசுத்த அக்கினியை எனக்கு தாரோன்னு கேளுங்க. தாகத்தோடு கேளுங்க. ஆண்டவர் அக்கினியை போட தான் வந்தார். தாகத்தோடு நம்ம கேட்கும்போது கட்டாயம் அந்த அக்கினினால், அவருடைய பரிசுத்த ஆவியினால் நமக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். அந்த அக்கினி நம்மை பரிசுத்தமாய் வாழ நம்மை பலப்படுத்துகிறது, நம்மை பரிசுத்தமாய் பாதுகாக்கிறது. நமக்கு விரோதமாய் பாவத்தின் வல்லமைகள், பாவத்தின் சோதனைகள் வரும்போது அந்த அக்கினி நமக்குள் பற்றி எரியுமானால் அதை பட்சித்து போடுகிறது. அதனால் என்னால் பரிசுத்தமாக வாழ முடியல, நானும் வாஞ்சிக்கிறேன், நான் முடியலன்னு சொல்கிறீங்களா? ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த அக்கினியை மேலே போடுங்கப்பா. அந்த அக்கினி எனக்குள்ளே பற்றி எரிய செய்யுங்க. அதுக்காகத்தானே உங்கள் ரத்தத்தை சிந்தினீங்க. எனக்கும் அப்படி பரிசுத்தமாய் வாழ கிருபை தாருன்னு கேளுங்க. உங்கள் மேலே அந்த அக்கினியை கர்த்தர் ஊற்றுவார், உங்களையும் சாட்சியாய் நிறுத்துவார். அடுத்து நம்முடைய ஆண்டவர் எதில் மேலானவர் தெரியுமா? அவர் ரட்சிப்பில் மேலானவர். அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் ரட்சிப்பிற்கு கொடுக்கப்படலை. அப்போஸ்தலரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது, அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை அப்படின்னு சொல்கிறார். அப்போ இயேசுவின் நாமம் எல்லா நாமத்திலும் மேலானது, எல்லா நாமத்திலும் மேலானது. எல்லாரிலும் மேலானவர் அவருடைய நாமமும் அப்படித்தான், எல்லாவற்றிலும் மேலானது. அந்த மேலான நாமம் ஒன்றுதான் நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிறது. அவராலே அன்றி நமக்கு வேற ஒருவரால் ரட்சிப்பு கிடையாது. ரட்சிப்பு என்று சொன்னால் என்ன? நம் பாவம் மன்னிக்கப்பட்டு, பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு, நாம் பரிசுத்தமுள்ளவாக வாழ்ந்து அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே அவரோடு நித்திய ஜீவனை போய் பெற்றுக்கொள்ளணும். அதுதான் ரட்சிப்பு. அப்போ அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் நமக்கு கொடுக்கப்படவே இல்லை. இயேசு ஒருவர் தான் அந்த பரலோகத்துக்கு செல்லுகிற வழி. இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். இந்த ரட்சிப்பை அப்போ இயேசு தான் நமக்கு அந்த ரட்சிப்பை சிலுவையிலே சம்பாதித்து கொடுத்தார். அந்த ரட்சிப்புக்காக தன்னை ஜீவ பலியாய் அவர் கொடுத்தார். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஏனென்றால் இந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள கவலையற்று இருப்போம் என்றால் வரும் கோபத்துக்கு, வரும் தண்டனைகளுக்கு நாம் தப்பித்து கொள்ள முடியாது. காலம் இனி ரொம்ப சமீபமாக இருக்கிறது. கர்த்தருடைய வருகையின் காலம் மிக மிக சமீபமாக இருக்கிறது. ரொம்ப ஒரு உலகத்தின், அதாவது கடைசி நாட்களுக்குள்ளே, கடைசி சுற்றுக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம், கடைசி காலங்களுக்குள்ளே வந்திருக்கிறோம். அதற்குரிய எல்லா அடையாளங்களும் உலகமெங்கும் நடந்து கொண்டிருக்கிறது. இயேசு இந்த உலகத்தில் 7 வருடத்தை சாத்தான் கையிலே கொடுக்கும் என்பதாகத்தானே அவருடைய ஜனமாகிய நம்மை அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே எடுத்துக்கொள்ள போகிறார். ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ள போகிறார். ஆனால் நாம் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை என்றால் நம்மால் எப்படி அந்த ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும்? ரட்சிப்பை சுதந்திரிக்க முடியான பாக்கியத்தையே மனிதர்களாகிய நமக்கு தான் ஆண்டு தந்திருக்கிறார். தேவ தூதர்களுக்கு அந்த பாக்கியத்தை ஆண்டு கொடுக்கல. தேவதூதர்களும் விழுந்து போனார்கள், ஆனால் அவங்களுக்கு அந்த பாக்கியம் கிடையாது. ஆனால் மனிதர்களாகிய நாம் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி போன போது தேவன் நமக்காய் தன்னையே பலியாய் தந்து ரட்சிப்பை தந்தாரே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் அந்த ரட்சிப்பை சுதந்திரிச்சிருக்கிறீங்களா? உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் அதை சுதந்திரிச்சிருக்கிறாங்களா? நம்ம அதற்காக எவ்வளோ தூரம் கவலையோடு இருக்கோம், பாரத்தோடு இருக்கோம். யோசித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்கிறார், இந்த ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருப்பீர்கள் என்றால் நீங்கள் எப்படி தண்டனைக்கு தப்பித்து கொள்வீர்கள்னு சொல்கிறார். இந்த ரட்சிப்பை கொடுக்க வேறு மார்க்கமே நமக்கு கிடையாது, வேறு வழியே நமக்கு கிடையாது. கடைசி நிமிடத்துலலாம் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. ஒருவேளை நான் என் காலம்லாம் கடந்த பின்பு, என் வாழ்க்கையில் எல்லாம் அனுபவித்த பின்பு, அதுக்கு பிறகு அந்த ரட்சிப்பை நான் பெற்றுக்கொள்கிறேன் நீங்கள் நினைக்கிறீங்களா?
ஆண்டவர் சொல்கிறாரு, எந்த நேரம் நமக்கு மரணம் வரும்னு தெரியாது. நம்ம வாழ்கிற இந்த காலம் கொடிய மரணங்கள் சம்பவிக்கிற காலம். எனி டைம் எந்த நேரமானாலும் மரணம் வரும், எப்படினாலும் வரும், எந்த ரூபத்திலையும் வரும். ஆனால் நாம் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளா, பாவம் மன்னிக்கப்பட்டு அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகளா, பரிசுத்தமாக்கப்பட்ட பிள்ளைகளா, அவருக்கென்று இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருப்போம் என்றால், நம்மை மரணம் சந்தித்தாலும் சரி, அல்லாவிட்டால் அவருடைய வருகை சந்தித்தாலும் சரி, நாம் அவருடைய ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்து கொள்ளலாம். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அவருடைய நாமம் ரட்சிப்பில் மேலானது, எல்லாவற்றிலும் மேலானது. அந்த நாமமே அல்லாமல் வேறு வழி இல்லை. அந்த நாமத்தினால் ரட்சிக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தை நம்ம குடும்பமாக நம்ம பெற்றுக்கொள்ளணும். நம்ம குடும்பத்தில் ஒருவர் கூட அதை பெற்றுக்கொள்ளாமல் இருக்க நம்ம விடக்கூடாது. அதற்காக நாம் கண்ணீரோடு பாரத்தோடு நம்ம ஜெபிக்கணும். ஜெபிக்கும் போது கர்த்தர் கட்டாயம் அதை செய்வார். அடுத்து பார்த்திங்கன்னா ஆண்டவர் மூன்றாவதாக நிறைய காரியம் இருக்குது, ஆனால் நமக்கு சுருக்கமாக ஒன்றெண்டை தான் பார்க்குறோம். ஆண்டவர் நீதியான பலனை நமக்கு தருவதிலே அவர் மேலானவர். அவர் தான் அதில் மேலானவர். நீதியான தீர்ப்பு, நீதியான நியாய தீர்ப்பை கொடுப்பதிலும் அவர்தான் மேலானவர். நம்முடைய கிரியைகளுக்குரிய நீதியான பலனை கொடுப்பதிலும் அவர்தான் மேலானவர். இந்த உலகத்தில் நீங்கள் செய்த நீதிக்குரிய பலனை எதிர்பார்த்தீங்கன்னா நம்மளால் அதை அனுபவிக்க முடியாது. நம்ம எதிர்பார்த்தபடி அது கிடைக்காது. உலகத்தில் நாம் நீதியின் பலனை உலக மனிதர்களிடத்திலே நாம் எதிர்பார்க்க முடியாது. நம்முடைய அரசாங்கங்களிடத்துல, நாம் வேலை பார்க்குற இடத்துல நாம் நீதியின் பலன், நான் நீதியாக நடக்கிறேன், நான் உண்மையாக நடக்கிறேன், என்ன பலன் நினைக்கிறீங்களா? அதுக்குரிய பலனை நாம் உலகத்தின் மனிதர்களிடத்தில் எதிர்பார்க்கவே முடியாது. ஆனால் நம்முடைய தேவன் நீதி நியாயம் நிறைந்தவர். அவனவன் கிரியைக்குரிய பலனை நான் அழிக்க வருகிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலும் விளங்க பண்ணுவார். எனக்கு நீதி என்ன, எனக்கு நீதியே கிடைக்கல, நான் நீதியாக வாழ்ந்து என்ன பிரயோஜனம், நான் உண்மையும் உத்தமமாக வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா? மற்றவங்களுக்கு எனக்கு ஒரு வித்தியாசம் இல்லை. ஆனால் ஆண்டவர் அந்த நீதிக்குரிய பலனை நம்ம கட்டாயம் தருவார். அதனால தான் அவர் சொல்கிறார், உன் நீதியை வெளிச்சத்தை போல விளங்க பண்ணுவேன், உன் நியாயத்தை பட்ட பகலை போல விளங்க பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதில் வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னாகமம் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அங்கே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் மோவாபிய பெண் பிள்ளைகளோடு வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. என்னாகமம் 25ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். அப்போ பார்த்தீங்கன்னா வேசித்தனம் பண்ணது மாத்திரமல்ல, அவர்களுடைய விக்கிரக தேவர்களுக்கிட்ட பலிகளை விருந்துன்று அவைகளை பணிந்து கொண்டார்கள். இந்த பாவத்தை அவங்க கானானுக்கு போகிற அந்த பாதையில் மோவாபின் சமனான வெளியில் இருந்து கொண்டு அவங்க செய்கிறாங்க. ஆண்டவருடைய கோபம் பற்றி எரிகிறது ஜனங்கள் மத்தியில். தேவன் அருவருக்கிற அந்த விபச்சாரம், விக்கிரக ஆராதனையை அவர்கள் பங்கு கொண்டதுனாலே, அவங்க செய்ததுனால கர்த்தருடைய கோபம் பற்றி எரியுது. எல்லாரும் பற்றி எரிந்தவுடனே ஜனங்களும் எல்லாரும் கூடார வாசலில் ஆண்டவருக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கிறாங்க. அப்போ அந்த நேரம் ஒரு இஸ்ரவேல் மனிதன் என்ன செய்கிறான், மீதியானிய ஒரு பெண்ணை அழைத்து கொண்டு வந்து தன்னுடைய கூடாரத்துக்குள் போய் பாவத்தை செய்ய போகிறான். அப்பொழுது ஆசாரியனாகிய எலெயாசாரின் மகன் பினகாஸ் வைராக்கியத்தோடு எழும்பி நின்று ஒரு ஈட்டியை எடுத்து கொண்டு போய் அந்த மனிதனையும் அந்த ஸ்திரீயையும் வயிற்றில் ஈட்டி உருவி போக அவர்களை குத்தி போட்டான். தேவனுக்காக, அவருடைய பரிசுத்தத்துக்காக அவன் வைராக்கியம் கொண்டான். அவன் வைராக்கியம் கொண்டு அதை செஞ்ச உடனே அவ்வளோ நேரம் ஜனங்களை சாகடித்து கொண்டிருந்த ஜனங்கள் நடுவே பற்றி எறிந்த தேவனுடைய கோபமாகிய வாதை அப்படியே நின்று போனது. அப்போ ஆண்டவர் இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஆண்டவர் அவங்க மத்தியில் தான் இருக்கிறார். அவர்களை பார்த்து கொண்டே இருக்கிறார், நடக்கிற எல்லா காரியத்தையும். அப்பொழுது தேவன் பாருங்கள், உடனடியாய் அவனுடைய நீதியான இந்த வைராக்கியமான அந்த செயலுக்கு ஆண்டவர் உடனடியாய் ஒரு பலனை கொடுக்கிறார். என்னாகமம் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 11 ஆண்டவர் சொல்கிறாரு, என் எரிச்சலினால் நான் இந்த ஜனத்தை அழித்து விடாது நிர்மூலமாக்காதபடிக்கு ஆரோனின் குமாரான எலெயாசாரின் மகன் பினகாஸ் எனக்காக அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பதினால் என்னோட இஸ்ரவேல் புத்திரன் மேலே இருந்த என் கோபமே என்ன செஞ்சிருச்சு, தணிஞ்சிருச்சு, திரும்பிடுச்சு. அதனால் அவனுக்கு என் சமாதானத்தின் உடன்படிக்கையை கட்டளையிடுகிறேன் என்று ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். உடனே அவனுக்கு அந்த நீதியின் பலன்.
அவன் எனக்காக வைராக்கியம் காண்பித்ததினாலே, இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவ நிவர்த்தி செய்ததினாலே, அவனுக்கும் அவனுக்கு பின்பு அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்துக்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும் என்று சொல்லி நித்தியமாக அந்த பினகாசுடைய குடும்பத்தை அவருக்கு ஆசாரிய ஊழியம் செய்கிற குடும்பமாய் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. இதான் நீதியின் பலனை தருகிற தேவன். இன்னும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா எரேமியாவின் புஸ்தகத்தில் 35ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து ஒரு சம்பவம் அதில் இருக்குது, வாசித்து பாருங்கள். ரேகாபியருடைய குடும்பம், அவங்களுடைய தகப்பன் யோனத்தான், தகப்பன் என்ன கட்டளை கொடுத்துருந்தாரு, நீங்கள் பரதேசியாய் தங்க போகிற அந்த தேசத்தில் ஒரு நாளும் திராட்சை ரசம் நீங்கள் குடிக்கக்கூடாது, திராட்சை தோட்டங்களை நடவும் கூடாது, அதை விதைக்கவும் கூடாது, நீங்கள் அறுக்கவும் கூடாது, நீங்கள் கூடாரங்களே நீங்கள் தங்கியிருங்கன்னு சொல்லி தன் தகப்பனார் இட்ட கட்டளைகளை அந்த ரேகாபியருடைய குடும்பம் முழுவதும் கடைசி வரை அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்தார்கள். இது நிமித்தம் கர்த்தர் அதை பார்த்து ஆச்சரியப்படுறார். ஆண்டவர், எப்படி என் ஜனம் எவ்வளவோ பேருக்கு எவ்வளோ கட்டளைகளை நான் கொடுக்குறேன், ஆனால் எதுக்குமே கீழ்ப்படிய மாட்டாங்க. ஆனால் இந்த ரேகாபியருடைய குடும்பம் அவங்க தகப்பன் சொன்ன, அதுவும் ஒரு கர்த்தருடைய கட்டளை தான், கர்த்தருக்காக காட்டுகிற ஒரு பரிசுத்தம் தான், அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து முழு குடும்பமும் அப்படி வைராக்கியமாக நின்னாங்களேன்னு சொல்லி ஆண்டவர் அவர்களையும் பார்த்தீங்கன்னா ஆசீர்வதிக்கிறாரு. எப்படி ஆசீர்வதிக்கிறார் தெரியுமா? அவர்களையும் ஆண்டவர் எரேமியாவின் புஸ்தகத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, சகல நாட்களிலும் எனக்கு முன்பாக நிற்கத்தக்க புருஷன் ரேகாபின் குமாரனாகிய யோனத்தானுக்கு இல்லாமற் போவது இல்லை, யோனதாபுக்கு இல்லாமற் போவது இல்லை என்று சொல்லி தனக்கு முன்பாக நிற்கக்கூடிய புருஷன் இந்த குடும்பத்தில் எப்பொழுதும் இருப்பான். ஒருத்தர் நின்னாலும் போதும், அந்த குடும்பமே ஆசீர்வதிக்கப்படும். அப்படி ஆண்டவர் சொல்லி அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்தார். அதான் நீதியின் பலனை கொடுப்பதில் அவர் மேலானவர். நீங்கள் நீதியாக நடந்து பாருங்கள், நியாயமாக உண்மையாக ஆண்டருக்கு பிரியமாக நீங்கள் நடந்து பாருங்கள், அதுக்குரிய பலனை கட்டாயம் தேவன் உங்களுக்கு கொடுப்பார், கட்டாயம் தேவன் உங்களுக்கு கொடுப்பார். அதே நேரத்தில் அவருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி, அவரை துக்கப்படுத்தி, ஆண்டவரை வேதனைப்படுத்தி, துன்மார்க்கமாய் துணிகரமாய் யார் வாழ்ந்தாலும் அதற்குரிய நீதியான தீர்ப்பையும் தேவன் கொடுப்பதிலே அவர்தான் மேலானவர், அவர்தான் மேலானவர். மனுஷன் பட்சபாதம் உள்ளவன், மனுஷன் சரியான தீர்ப்பை அவன் கொடுக்க அவனால் முடியாது. ஆனால் தேவன் ஒருவர் தான். நாம் துணிகரமாய் தேவனை துக்கப்படுத்தி வேதனைப்படுத்தி அவர் நம்மை எச்சரித்தும் அவருக்கு கீழ்ப்படியாமல் நம் துணிகரமாய் பாவம் செய்வோம் என்றால் அதற்குரிய நீதியின் பலனை கொடுப்பதிலும் நம்முடைய ஆண்டவர் தான் மேலானவராயிருக்கிறார். நீதி நியாயம் தவறாத தேவனாயிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம் ஆண்டவர் பரிசுத்தத்தில் மேலானவர். நமக்கு ரட்சிப்பை தருவதில் அவருடைய நாமமே மேலான நாமம், வேறொரு நாமம் இல்லை. நமக்கு நீதியின் பலனை தருவதில் நம் தேவன் மேலானவர். இந்த மேலான தேவனுடைய கரத்தில் பரிசுத்த வாழ்க்கைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. நீங்களும் உங்கள் குடும்பமும் ரட்சிக்கப்படுவதற்கு இன்னும் அதிகமாக தேவனுடைய சமூகத்தில் ஜெபிங்க. ரட்சிக்கப்படாத எல்லாரையும் அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே சேர்க்க நம்ம பிரயாசப்படணும். நம்ம ரட்சிப்பை நம்ம காத்துக்கொள்ளணும். அது மாத்திரம் இல்லை, நாம் நீதியின் பலனை தேவனிடத்தில் நீதியாய் நடந்து நம்ம பெற்றுக்கொள்வோம். ஜெபமனோமா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. நீ எல்லாரிலும் மேலானவர், நீ எல்லாவற்றிலும் மேலானவர், எல்லாரிலும் சிறந்தவராக இருக்கிறக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நாளிலும் பரிசுத்தத்தில் மேலான எங்கள் தேவன், பரிசுத்த வாழ்க்கைக்காய் வாஞ்சிக்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய பரிசுத்த அக்னியை நீ ஊற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அந்த அக்னி வசனத்தை கேட்கிறவங்க யாவர் மேலும் இறங்கி வந்து உம்மை போல எங்களை பரிசுத்தமுள்ளவர்களாய் மாற்றட்டும். ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு குடும்பத்திலும் உம்முடைய ரட்சிப்பின் வல்லமை இறங்கி ரட்சிப்பின் சந்தோஷத்தினால் அந்த குடும்பங்களை நிரப்பும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. நீதியின் பலன் இல்லையே என்று தவிக்கிற பிள்ளைகளுக்கு உம்முடைய நீதியின் பலனை கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்துங்க ஆண்டவரை. துணிகரமான பாவம் நாங்கள் ஒருவரும் செய்யாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென்.